கொத்தனார் தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன். கொத்தனார் வேலைக்கு நான் வெளியூர் போனது பிறகு எங்கள் அம்மா வயசானவங்கள்ட்ட ஏதோ பேசி சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத பேசி எங்கள் அம்மா நான் என் வீட்டில் தாலி 60 மேலே நிலைக்கு மேலே ஆடிட்டுருக்கேன்னு சொன்னோன்னே சம்மந்தமே இல்லாமல் எங்கள் அம்மாவை அழைச்சிட்டு வந்து அவங்கள வச்சுட்டு என்னென்னு பேசிட்டு தேவையில்லாமல் பண்ணிட்டு இருந்துட்டாங்க. அதில் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, எதுவுமே பண்ணலை. என்னை லீவ் போட்டு இருக்க சொன்னாங்க. நான் இருந்துட்டேன். அங்கேருந்து வந்துட்டு 2 நாள் இருந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். என்ன பண்ணுறது கேட்டால் உங்கள் வீட்டில் செய்வன போல இருக்குது, அதை நான் நிபந்தனை பண்ணி வைக்கிறேன், எனக்கு ஒரு பைசா தேவையில்ல அப்படின்ட்டாங்க. அதனால் நாங்கள் சரி உங்களால் என்ன பண்ணுவோம், ரத்தாறு ஓடுதுன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கறிக்கட்டை இன்னைக்கு கீழே போட சொன்னார், போட்டோம். மேலே தண்ணி எடுத்து ஊற்றினார், ஊற்றினேன், ரத்தமாக ஓடுனுச்சு. திரும்ப எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி கீழே ஊற்றினார், ஊற்ற சொன்னோம். சரின்னு ஊற்றிக்கிட்டோம். அப்புறமா அது நார்மலாகிட்டு திரும்ப நாங்கள் என்ன பண்ணோம், நகையெல்லாம் உருகி போயிடும், இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு பிளாஸ்டிக் டப்பாவில் நகை இருக்கக்கூடாது, இதை வெள்ளை துணி இழுத்து கட்ட சொன்னாங்க. எல்லாத்தையும் கட்டணும். கட்டி விட்டு திடீர்னு இவங்க எங்கள் இடுப்புலேயே வச்சு சொல்லிட்டாரு, எங்கள் இடுப்பில் வச்சுருந்தாங்க. திரும்பி எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து ரோட்டில் போய் மண்ணல்ட்ட சொன்னார். ரோட்டில் போய் மண்ணல்ட்டு வந்து திரும்பி வந்து பார்க்குறேன், திடீர்னு மேலே போய் ஒரு விளக்கு ஊற்றிட்டா, கீழே போய் ஒரு விளக்கு ஊற்றிட்டு நான் வீட்டு உள்ளேன். மாடியில் போய் ஒரு விளக்கு ஊற்றிட்டு வந்தேன். மாடியில் விளக்கு ஊற்றிட்டு வரதுக்குள்ளே என் ஒய்ஃபு இடுப்பில் உள்ள நகை சுருட்டி வச்சுருந்த துணி எரியுதுன்னு சொல்லிட்டு எடுக்க சொன்னார். எடுத்து உதறி பார்த்தா எரிஞ்சு போயிருந்துச்சு. அடுத்த நிமிஷத்துலேருந்து எங்களுக்கு எந்த ஒரு சிந்தனையுமே இல்லை. நாங்கள் பட்ட அவர் என்ன பண்ணார், அங்கே போய் விளக்கு கொடுத்து இங்கே போய் விளக்கு கொடுத்து அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தார். எடுத்து பண்ணார், ஏதோ ஒரு மூட்டையை வச்சு சுருட்டி கட்ட சொன்னார். பெருசாக மூட்டையை கட்டணும். ஆனால் நகை மூட்டை இல்லைன்னு எங்களுக்கு தெரியுது, ஆனால் எங்களால் அதை எதுவுமே பண்ண முடியல. அந்த மாதிரி சுருட்டி வச்சு பெருசாக மூட்டையை கட்டி பூஜை ரூமில் வச்சு எங்களுக்கு காட்டி விட்டு நேராக போய் இதில் பீரோவில் வச்சு பூட்டி விட்டு, ஒரு பூட்டு போட்டால் பத்தாது, இன்னொரு பூட்டு போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்ப நாங்கள் என்ன பண்ணுறோம், நேராக போய் பூட்டை போட்டு வச்சுட்டு வேப்பிலை ஒடிச்சிட்டு வச்சுனா வேப்பிலை ஒடிச்சு வச்சு எலுமிச்சை பழத்தை ஒடிச்சு ஒரு பழத்தை முழுசாக வச்சுட்டு, இதை நீங்கள் யாருமே கை வைக்கக்கூடாது, நான் 4 மணிக்கு வருவேன், நான் தான் வந்து திறக்கணும், நீங்கள் வந்து கை வச்சிட்டிங்கன்னா ரத்தம் வந்து எடுக்கிற மாதிரி கை காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், ஏற்கனவே 2 3 வீட்டில் இவன் நடந்திருக்கு அப்படின்னாரு. எதுவுமே பண்ண முடியாது. திரும்பி அப்புறம் பிள்ளை ஊசிகள்லாம் ஆபத்தாயிடும், பிள்ளைங்களை யாரும் தொட விடான்ட்டாரு. சரி 4 மணிக்கு வந்துட்டு நான் போய் பசிக்குது எனக்கு, இந்த வீட்டில் நான் சாப்பிடக்கூடாது, நீங்கள் நீடாத்துலனா விடுங்க, நான் சாப்பிட்டுட்டு நிற்கிறேன், இந்த எலுமிச்சை பழம் சுத்தம் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு போய் 8 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கொண்டை தான் போடணுன்னாரு. அந்த 8 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கொண்டை போட சொன்னாருன்னா நான் 8 கிலோமீட்டர் அந்தாண்ட கொண்டு போட்டுட்டு போடும்போதே எனக்கு செயலிழந்து போயிட்டேன். அவர் சொன்ன ஊர் ஒளிமதி சொன்னார். ஒளிமதியில் மதுவடின்னு சொன்னார். மதுவடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நடு ரோட்லேயே நான் பட்ட பொறுமையாக போய் பஸ்ஸில் போனவர் காரில் போனவங்களாம் என்னை திட்டிட்டு போகிறாங்க, எனக்கு தெரியல. நேராக என்னை இறங்கி ஒரு கார் டிரைவர் என்னை அடித்த உடனே நான் முடித்து நிதானம் பண்ணி அதுக்கப்புறம் ஓரமாக போய் அதை விட தூக்கி போட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து அங்கே இருந்துட்டு வர சொன்னார். அரை மணி நேரம் கழித்து இருந்துட்டு வந்தேன். வந்து பார்த்தேன், ஆளை காணவரை. திரும்பி சுற்றி எங்கே பார்த்தாலும் திரும்பி பார்த்தேன். 5 மணி வரை நின்று பார்த்தேன். 4 மணி சொன்னார், 5 மணி நின்று பார்த்தேன், 6 மணி வரை நின்று பார்த்தேன், ஆளை காணும். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மக்காநாள் காலையில் நினச்சிட்டு இருந்தோம், மக்காநாளும் வரல. 5 மணிக்கு மேலே நேராக அந்த ஹோட்டலில் போய் பேசிகிட்டு இருந்தார். அந்த ஹோட்டலுக்காரவங்கள்ட்ட போய் நான் இப்போ கேட்டேன், அவன் பெரிய திருட்டு பைய, அவங்க ஃபோட்டோ எடுத்து காட்டி இவன் பெரிய திருட்டு பைய, முதல் நகை இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. நான் நேராக போய் நகை எடுத்து பார்த்தேன். நகை இல்லை, வெறும் ஜல்லி தான் இருந்துச்சு. அடுத்து நேராக போய் நான் ஸ்டேஷனில் போய் நானே என் ஒய்ஃப் மட்டுமே கம்ப்ளைண்ட் பண்ணோம். நிறையா பேசினாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பிரசிடெண்ட்லாம் அழைச்சிட்டு போய் மக்காநாள் காலையில் பேசணும். கேட்டாங்க, இன்ஸ்பெக்டர் மேடம் எழுதி வாங்கிட்டாங்க. அன்றைக்கி நைட்டை மக்காநாள் காலையில் தான் நாங்கள் பிரசிடெண்ட் அழைச்சிட்டு போய் பேசணும். பிரசிடெண்ட்டில் பேசணும். அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் வரோன்னு சொன்னாங்க. அதோடு சரி.